Hello guys, in the video what I gift 30 things to my husband's 30th birthday da paakaporom. So in the video yaarukella useful ah irukapodho illiyo boys ku enna gift pannalam appdinu yosichittirukka girls ku kandipa indha video useful ah irukum. Let's get into the video. So adukku munadi na ennala panna appdinu solittu overall ஒரு clip add பண்றேன். நீங்க அத பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணேன்ற ஒரு டீட்டெயில்டு vlog ஆட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பாய்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னெல்லாம் கிஃப்ட் பண்ற ஐடியா கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ கேர்ள்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டான்லியோட டூல் பாக்ஸ் தான். இதுதான் இந்த டூல் பாக்ஸ். இது அமேசானில் வாங்கியிருந்தேன். லைக் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, இது என்ன கட்டிங் பிளேடு, அப்புறம் இந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கட்டர்ஸ் இருக்குது, நட்ஸ் போல்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு திங்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அரவுண்ட் 3000 தான் வந்திருந்தது. வாங்கின எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், இல்லை முன்னாடி ஏதாவது ஒரு நாள் சொல்லிட்டு இருந்த விஷயம், அந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நான் அந்த மாதிரி தான் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்டர் தான். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்லியிருந்தாங்க. 600 சம்திங், 600 அபோவ் அப்படி தான் இருந்தது. பட் நான் மீஷோவில் தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் ரொம்ப ப்ரைஸ் கம்மி, 500 தான், 490 480 அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கொஞ்சம் டவுட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பக்காவாக வந்திருந்தது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா மீஷோவில் டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ப்ராடக்ட் வந்துட்டு குட் பேக்கேஜிங்கில் நல்லபடியாக வந்திருந்தது. அண்ட் இதோட ஒர்க்ஸ் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நீங்கள் அந்த பார்ட்டி ஹால் டெக்கரேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த லைட்ஸ், அந்த நெபுலா, ஸ்டார்ஸ், ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேலக்ஸி எஃபெக்ட் ஃபுல்லாக கொடுக்கும். இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ரிமோட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கூட வருது. ஸோ நம்ம பெட்ரூமில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு நைட் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நெபுலா, ஸ்டார்ஸ், அந்த கேலக்ஸி, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப், டைமர், எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகுது. இது ரொம்ப அழகான ப்ராடக்ட். ஹீ லவ்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். இது இந்த சைஸில் ஒரு 5 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வரும். இது ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலி வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே நான் பிரிண்ட் போட்டு தனியாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். பட் இது 11 ஃப்ரேம்ஸ் வந்திருக்கு. இந்த 11 ஃப்ரேம்ஸுமே கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கிளாஸு. இது அவுட்லைனில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டீல் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியல் தான். பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல். பட் ரொம்ப நல்ல குவாலிட்டி. இந்த 11 ஃப்ரேம்ஸுமே அரவுண்ட் 450 சம்திங் தான் நான் வாங்கியிருப்பேன். இந்த சைஸில் வந்துட்டு ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் வருது இந்த மாதிரியான குட்டியாக இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஃபோட்டோ க்ளவுட் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். வாலில் சென்டரில் ஒரு பெரிய ஃப்ரேம் நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம எந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா அதில் கொடுத்துருந்த மாதிரியே ஒரு ஃபோட்டோ க்ளவுட் மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நான் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட வெட்டிங் ஃபுட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிஃப்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். இதில் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்துட்டு ஆக்சுவல் ஃபோட்டோ கிடையாது. இது எங்களோட ஃபோட்டோவை நான் ஒரு AI டூலில் போட்டு நான் எடுத்தேன். இந்த ஜிப்லி ட்ரெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அதுக்கப்புறம் நான் பண்ணியிருந்தேன்னா மேபி அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நானே டிசைன் பண்ணேன். ஏஐயில் போட்டு எங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவை ஒரு சின்ன ஒரு டிஸ்னி எஃபெக்டில், ஒரு கார்ட்டூன் எஃபெக்டில் வர மாதிரி 2 பேரோட ஃபோட்டோ அண்ட் கீழே வந்து அரவிந்த் அண்ட் ஒரு சின்ன ஹார்ட் போட்டு டயானான்னு பண்ணியிருக்கேன். இது வந்து கேன்வாவில் தான் சும்மா எடிட் பண்ணேன். அண்ட் பேக்கில் வந்து அரவிந்த்ஸ் வாயேஜ் அப்படின்னு இருக்கும்.
இது வந்து அவரோட யூடியூப் சேனல் அண்ட் ஹீ லவ் திஸ் நேம். இன்ஸ்டாகிராம் நேம் கூட அதுதான், அரவிந்த்ஸ் வாயேஜ்னு இருக்கும். ஸோ அதனால நான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஹீ லவ்ஸ் இட். நாங்கள் நிறைய பைக்கில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நல்ல பக்கா குவாலிட்டியில் வந்திருக்கு. கால்வின் கிளைனில் கேட்டிருந்தேன். இது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். த யூனிக் கிளாத்திங் ஸ்டோர் பேஜையும் நான் கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சாக்லேட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். கிட்கேட்டில் வந்து மேலே எங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸ் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பர்சனலைஸ் சாக்லேட் நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். அது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். சாக்கோவி அப்படின்னு பர்சனலைஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக நான் கேட்ட மாதிரி ஒவ்வொரு சாக்லேட்லேயும் ஒவ்வொரு பிரிண்ட் போட்டு 30th பர்த்டேன்றனால நான் 30 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே ஒவ்வொன்றிலையும் நான் ஒரு கோட் கேட்டிருந்தேன், நானே கொடுத்துருந்தேன். அந்த கோட் எல்லாமே ப்ராப்பராக போட்டு ரொம்ப அழகாக எனக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட பேஜ் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட நம்ம என்ன சாக்லேட் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு கிட்கேட் பிடிக்குன்றனால நான் கிட்கேட்டில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். சாக்லேட் வாங்கிட்டு நான் ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஹி லவ்ஸ் இட் வெரி மச். அண்ட் அது கூடவே அவங்களுக்கு கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது ஒரு 10 சாக்லேட்ஸ் வந்துட்டு கடலை மிட்டாயில் ஹாப்பி பர்த்டே அரவிந்த்ஸ் வாயேஜ் அண்ட் அவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் 5 ட்ரெஸ்ஸஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆஜியோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது எப்படி நான் வாங்கினேன்னா, அந்த அன்னைக்கு போடுற எல்லாமே நான் கிஃப்ட் பண்ண ஐட்டம்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். சாக்ஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன ஃப்ளார் மாதிரி ரோல் பண்ணி டை பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ப்ராடக்ட் தான். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு வுடன் சாப்பிங் போர்டு. நான் வந்து இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். கன்னியாகுமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, இதில் தான் நான் வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட நிறைய இந்த வுடன் திங்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இது வந்து ஒரு புளிய மரமோட ஒரு வுடன் பீஸ் தான். இவங்களே சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உப்பு, அந்த டர்மரிக் பவுடர்லாம் மேலே போட்டு அப்ளை பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணலை. இது அரௌண்ட் 1350 வந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு டெக்கார் ஐட்டம் தான். ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். வென் பென்குயின் ஃபைண்ட் தேர் மேட் தே ஸ்டே டுகெதர் ஃபார் எவர், யூ ஆர் மை பென்குயின் அப்படின்னு ஃபைபர் மாதிரி இருக்குது. கீழே விழுந்தால் உடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வுடன் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த வுடன் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேப் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கத்தி வச்சு அதை ஸ்க்ராப் பண்ணிட்டு தான் இதை ஸ்டாண்ட் பண்ணார். ஸோ இது டேபிள் டாப்லலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். 150 என்னமோ தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான், லேசர் லெவலிங் டூல். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் வச்சுட்டு இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இது நடுவில் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்துட்டு லைட் வரும். ஆக்சுவலி இது வீடியோவில் தெரியுமான்னு தெரில. இந்த இடத்துல இருந்து லேசர் லைட் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளில் வருது. இதை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கா அந்த கோடு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா, இந்த டோரில், அப்புறம் இந்த வாலில் ஃபோட்டோஸ் ட்ரில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 350 சம்திங் தான் ஆச்சு. பட் இதே ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்லலாம் செக் பண்ணேன். அமேசானில் 600+ இருந்தது. ஸோ அதனால் நான் மீஷோலேயே வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து லேப்டாப் பேகு. மீஷோவில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்க்கு இது செம்ம ஒர்த்து. 280 290 சம்திங் தான்.
பட் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி அண்ட் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. இது நான் எதுக்காகனா எது ட்ராவல் பண்ணும்போது கேமரா, அந்த பவர் பேங்க், மொபைல் ஐட்டம்ஸ், மொபைல் சார்ஜர், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸு. சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க, அதனால கண்ணுக்கு பவர்லெஸ் தான். ஸ்க்ரீன் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். லென்ஸ்கார்ட்டில் இது நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஒரு பைப் நாஸ்ட்ரல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பார்ட் வந்துட்டு பைப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ண ப்ரெஷர் வந்துட்டு இந்த இடத்துல வாட்டர் வந்து வெளியே வரும். ஆனால் கார் வாஷ் பண்ணுறதுக்கு, பைக் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஃபோர்ஸாக வாட்டர் வரனால ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். இது 160 rupees தான். 160 rupeesக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். இதுவுமே நான் அமேசானில் செக் பண்ணேன், காஸ்ட்லியாக தான் இருந்தது. டபுள் த ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் மீஷோவில் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். நாங்கள் சோனி கேமரா வச்சுருக்கோம். அந்த கேமராவுக்கு ஹேண்டில் கிரிப்பு, ஒரு ப்ளூடூத் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா இது ஒரு ட்ரைபாட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுருக்கனால நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதில் நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மூவி, ஃபோட்டோஸ், அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஹேண்டில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. 9700 இருந்தது அமேசானில். அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் அது டிரான்சிட் இஷ்யூனால கேன்சல்டுன்னு வந்திருந்தது. இது பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே நாங்கள் இங்கே கொச்சினில் கல்லூரில் போயிட்டு வாங்கியிருந்தோம். ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மைக்கு தான். ஹோலிலேண்ட் பிராண்டோடது. மைக் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால அதையுமே அந்த ஸ்டோரில் இந்த ஹேண்டில் வாங்கும்போது இந்த மைக்கையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது 11,800 rupees. அந்த மைக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ராசஸர் அண்ட் இதோட ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரியான விஷயம்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபோட்டோ பிரிண்ட்ஸு இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மொபைலில் எடுத்தது, கேம்ல எடுத்தது, நாங்கள் அவுட்டிங் போனது, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ல எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நான் எங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், இது நாங்கள் கொடைக்கானல் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி பிடிச்ச ஃபோட்டோஸ் 30 வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி அது வந்து ஒரு டெக்காரா நான் ஆட் பண்ணியிருந்தேன். பலூன்ஸ்ல வந்து ஹேங் பண்ற மாதிரி, கீழே ஹேங்கிங் இருக்கிற மாதிரி இது எல்லாமே நான் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க் அவென்யூவோட பெர்ஃப்யூம். இதே பெர்ஃப்யூம் வந்து ஆல்ரெடி இவர் யூஸ் பண்ணிப்பாரு. அது வந்து காலி ஆயிடுச்சு. ஒயிட் கலர் வேரியன்ட். அது இது அஜியோல தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லேம்ப் தான். மூன் லைட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அரவுண்டு ஒரு 150 அந்த மாதிரி தான் இருந்தது. இது ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டுக்குள்ளே தான் லைட் இருக்குது. அதுக்கு மேலே இந்த கோலி குண்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் மூன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காவ் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ இதை மேலே வைக்கும்போது ஒரு மூன் எஃபெக்டை வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.